ஹலோ, இவரை பாருங்க. இவர் பிறப்பிடம் வந்து பருத்துறை. இவர் பேர் வந்து மோகன். இவர் பிறப்பு செல்வ மோகனாம். இவற்ற பேர் வந்து நான் அவற்றை பிறாமன் தான் இவர் வீடியோ எடுக்கிறேன். இவருக்கு குடும்பங்கள் இருக்குது, ஆனால் குடும்பங்கள் கைவிட்டப்பட்டவர். இவற்ற குடும்பம் வந்து பருத்துறை. இவர பிறப்பிடம் வளப்பிடம் எல்லாம் பருத்துறை. இவர் வந்து இப்போ இருக்கிறது அவருக்கே தெரியாது இங்கே இருக்கிறாருண்டு. எல்லா இடம் வேணும்னு சொன்னால் இவருக்கு 2 பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறோம். மனுஷி வெளிநாட்டில் இருக்கிறா. அடுத்தது இவற்ற சகோதரங்கள் வந்து காக்கத்தீவு, யாழ்ப்பாணம் காக்கத்தீவில் வேறு சகோதரங்களுக்கு வேண்ட சகோதரங்கள் இருக்கணும், கூட பிறந்த சகோதரங்கள் இருக்கணும். அது பருத்துறையிலையும் இருக்கணும். இவர் வந்து இப்போதைக்கு என்னென்னு சொன்னால் இவருக்கு தொண்டையில் வந்து கேன்சர் வருத்தம் வந்து இவருக்கு கேன்சர் வருத்தம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த ஐயா அதை காட்டுங்க சிதப்பா. இந்த பாருங்கள், வடிவாக பாருங்கள், தொண்டையில் வந்து பட்டை வச்சிருக்கு. இவர் வந்து சரியான ஒரு சண்டியன் கடற்தொழிலாளி. தொழிலாளியில் எல்லாரும் சொல்லுவாங்க தொழிலாளின்னு சொல்லுவாங்க, ஆனால் சண்டியன் தொழிலாளி என்னென்னு சொன்னால் இவர் ஒரு கடற்தொழிலாளி. இவர் தற்காலிகமாகவும் தொழிற்செஞ்சுனா இருந்தவர். இவருக்கு வருத்தம் வந்தபடியாக இவர குடும்பங்கள் இவரை கைவிட்டுட்டினோம். சௌரங்களில் இருந்து, சொந்த மனுஷியில் இருந்து, சொந்த பிள்ளைகள், அதாவது இவருக்கு பிறந்த பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் வெளிநாட்டில். எங்கே சித்தப்பா இருக்குன்னா ஜெர்மன் பிரான்ஸ். அவரை வாயிலே கேளுங்க. மனுஷி எங்கே இருக்கிறா? ஜெர்மனில். புள்ள அதாவது இவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கா. இஞ்சா எங்கே சித்தப்பா? நாச்சிக்குடாவில் சோலைன்னு சொல்லி ஜெயபுரம் சோலைக்குள்ளே இருக்கிறா. ஆனால் இவர் எங்களோட சித்தப்பா. அதாவது எனக்கு வந்து இந்த மனுஷி இந்த முறையில் வந்து இவர் எனக்கு சித்தப்பா. சரியோ. அடுத்து எனக்கும் எங்கள் அப்பாண்ட வழியிலையும் எனக்கு இவர் சொந்தந்தான். இருந்தாலும் நான் இவரை வச்சு இவர் வரும்போது போகும்போது இவரை நான் பார்க்குறேன். நான் என்னண்டா இவர் இப்போ வந்து இவருக்கு தனக்கு தண்டை சிலவுண்டும் ஒரு சிலவுண்டு இருக்குத்தானே இவருக்கு. அந்த சிலவுக்காக இவர் என்னென்னா இப்போ சொல்கிற தான் பிச்சை எடுக்க போகிறேன்ட்டு. அது ஒரு மனுஷரால் ஏற்றுக்கொள்ளப்படாதது. இவரை வரலாறு சொல்கிறேன்னு சொன்னால் அது கணக்க. ஆனால் இப்போ இனி இவர் எடுக்கிற முடிவு வந்து அது என்னென்னலாம் எனக்கு ஏதோ செய்யுது. இதை பார்க்குற ஆக்கள் இவர பிள்ளைகளுக்கோ இவர சொந்தங்களுக்கோ சொல்லாதீங்க, பார்க்கட்டுக்குன்னு சொல்லிடாதீங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணினா காணுமா.